ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரீடிங் யாருடைய மனசு ரொம்ப நாள் அமைதியா அழுதுச்சோ, யாருடைய நல்ல மனசுக்கு மதிப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இது. நம்ம ரீடிங்குள்ள போறதுக்கு முன்னாடியே ராசி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்துட்டு ரீடிங்குள்ள போயிடலாம். ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், மீனம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமா இந்த ரீடிங் கனெக்ட் ஆகலாம். ஆனா இது ஒரு பொதுவான ஜெனரல் ரீடிங் தான். உங்க மனசோட இந்த வார்த்தையெல்லாம் ஒத்து போச்சுன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 2, 6, 8, 14, 15, 24, 26 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கும் இந்த ரீடிங் பலமா பொருந்தும். எனர்ஜி மேட்ச் ஆச்சுன்னா நீங்க ரீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. நான் பொண்ணுன்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். ரீடிங் பாக்குற நீங்க பையனா இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரீடிங்கை பாக்குற உங்கள நிறைய பேருக்கு ஒரு உணர்வு இருக்குங்க. நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல, என்னால முடிஞ்ச அளவு உதவி எல்லாம் பண்ணேன், ஆனா என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு பல தடவை உங்களையே நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில சில உறவுகள் முடிஞ்சது சண்டையால இல்ல, பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணதும் நீங்க தான், விட்டு கொடுத்ததும் நீங்க தான். ஆனா கடைசியில பார்த்தா தனியா நின்னதுமே நீங்களா தான் இருக்கீங்க. நீங்க சிரிச்சாலும் அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக, வேலைக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு வெளியில சாதாரணமா நடக்கிறீங்க. ஆனா இரவு தனியா படுக்கிறப்போ மனசுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் ஓடுதுன்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த ரீடிங்கோட முதல் கார்டே பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்க வாழ்க்கையில கொடுத்தது அதிகம், எதிர்பார்த்தது கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சம் கூட பல நேரம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு உறவுல நீங்க அன்பு கொடுத்தீங்க, புரிதலை கொடுத்தீங்க, மன்னிப்பை கொடுத்தீங்க, உங்க நேரத்தை கொடுத்தீங்க, சில நேரம் உங்க சுயமரியாதையை கூட விட்டு கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைச்சது அமைதியா கண்ணீர் வடிக்கிற இரவுகள் மட்டும்தான் கிடைச்சது. ஆனா இந்த கார்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதுங்க. வாழ்க்கை யாருக்கும் கடன்பட்டது கிடையாது. நீங்க நல்ல மனசோட கொடுத்த ஒவ்வொரு நல்லதுக்கும் சரியான நேரத்துல வாழ்க்கைய பதில கொடுக்கும். அது அதே மனிதர்கள் மூலமா வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா உங்களுக்கு உரிய மதிப்பு, உரிய அன்பு, உரிய மரியாதை இனிமே வர ஆரம்பிக்குது. அதனால இந்த ரீடிங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த கார்ட்ஸ்ல இந்த மாற்றம் எப்படி உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு இன்னும் தெளிவா சொல்ல போகுது. இந்த ரீடிங்கோட அடுத்த 2 கார்ட்ஸையும் பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ரீடிங்கை பாக்குற நிறைய பேரோட பிரச்சனை காதல் மட்டும் இல்ல, அவங்க நல்ல மனசும் தான் அவங்களுக்கு பல நேரம் பிரச்சனையா இருந்திருக்கு. இந்த குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு சொல்லுது. இந்த கார்டு சொல்றது என்னன்னா, நீங்க உணர்வுகளுக்குள்ள ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உணர்வுகளுக்கு கொடுக்குற ஆளு யாரையாவது உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா அவங்களுக்காக எவ்வளவு வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயாரா இருப்பீங்க. இந்த ஒரு உறவு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு உங்க சந்தோஷம் கூட ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆனா வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு தெரியுமா? நீங்க அழுதப்போ ஏன் அழுகுறன்னு கேட்க கூட யாரும் இல்ல. நீங்க மனசு உடைஞ்சப்ப நான் இருக்கேன்னு சொல்ல கூட யாருமே இல்ல. அந்த தனிமை தான் இன்னைக்கும் உங்க மனசுல ஒரு பெரிய காயமா இருக்கு. இந்த ரீடிங்கை பாக்குற சில பேருக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆகுதுங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதுக்கு பதிலா கெட்டது செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கை பாத்துக்கட்டும்னு அமைதியா விலகிடுவீங்க. அதுதான் உங்க குணமே. ஆனா அந்த நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கல. சில பேர் அதை பலவீனம்னு நினைச்சாங்க. சில பேர் உங்க அமைதியை இவங்க எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சு உங்களை காயப்படுத்திட்டாங்க. ஆனா இந்த குயின் ஆஃப் கப்ஸ் ஒரு நல்ல செய்தியும் சொல்லுதுங்க. இனிமே நீங்க உங்க மனசுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க. யாருக்காக உங்களை இழக்க மாட்டீங்க நீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில வரப்போற பெரிய மாற்றமே. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்றது. இந்த கார்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய திருப்பத்தை தாங்க காட்டுது. இவ்வளவு நாள் எல்லாரையும் நம்புனீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, இன்னொரு தடவை சரியாயிடும் பல முறை மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆனா இப்போ வாழ்க்கை உங்களுக்கு பெரிய பாடம் கத்து கொடுத்துருக்கு. இனிமே யாரு உண்மையா இருக்காங்க, யாரு நடிப்பா இருக்காங்கன்னு சீக்கிரமாவே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கார்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்த ரீடிங்கை பாக்குற நிறைய பேரு கடந்த சில மாசங்களாவே ரொம்ப அமைதியா மாறிட்டீங்க. முன்னாடி மாதிரி எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறீங்க. காரணம் பேசின விஷயமே ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப நீங்க யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டேங்கிறீங்க. அது தப்பு கிடையாது, அது வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு. இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்ற மிகப்பெரிய முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா?
நல்ல மனசா இருங்க, ஆனா உங்க சுயமரியாதை இழக்கிற அளவுக்கு நல்லவரா இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க உங்க நல்ல மனசை பயன்படுத்த மாட்டாங்க, அதுக்கு மரியாதை தான் கொடுப்பாங்க. இந்த 2 கார்ட்ஸும் சேர்ந்து சொல்றது, இவ்வளவு நாள் நீங்க எல்லாருக்காக வாழ்ந்தீங்க, இனிமே கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிங்க. அதுதான் வாழ்க்கை உங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய மெசேஜேங்க. இந்த ரீடிங்கோட அடுத்த 2 கார்ட்ஸையும் பார்த்ததும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த ரீடிங் இழந்ததை நினைச்சு அழுகிற வாழ்க்கையில இருந்து புதுசா வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிற நேரம்னு சொல்றாங்க. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டுங்க. இந்த கார்டு ஒரு புதிய ஆரம்பத்தை தான் காட்டுது. இந்த ரீடிங்க பாக்குற நிறைய பேரு கடந்த சில மாசங்களா ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்படி எவ்வளவு நாள் இனிமே நான் என்னோட வாழ்க்கையை மாத்திக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் உங்க மனசுக்குள்ள மெதுவா இப்ப வந்துருச்சு. சில பேர் ஒரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம், சில பேர் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கலாம், சில பேர் படிப்பை தொடரணும் முடிவு பண்ணிருக்கலாம், இன்னும் சில பேர் என்னோட மன நிம்மதி தான் முக்கியம்னு சில உறவுகள்ல இருந்து வெளியில வந்திருக்கலாம். இந்த கார்டு சொல்றது இது சின்ன ஆரம்பமா இருக்கும், ஆனா பெரிய பலன் தரும். ஒரு மரம் வளரணும்னா முதல்ல விதை மண்ணுக்குள்ள மறையணும். அதே மாதிரி இப்போ நீங்க எடுக்கிற இந்த சின்ன முடிவு நாளைக்கு உங்க வாழ்க்கைய முழுசா மாத்திடுங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க முன்னாடி யாரையோ நம்பி வாழ்க்கைய கட்ட நினைச்சீங்க, ஆனா இப்போ நான் என் காலில் நிக்கணும்னு அந்த எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸோட மிகப்பெரிய அர்த்தமேங்க. உங்களை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு வாழ்க்கைய நிறுத்தாம உங்களை தேடி வரப்போற நல்ல வாழ்க்கைய உங்களை தயார்படுத்திக்க ஆரம்பிங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டுங்க. இந்த கார்டு இந்த ரீடிங்கோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த கார்டு வந்தா வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்காது. இவ்வளவு நாள் கஷ்டம் இருந்துச்சுன்னா இனிமே மாற்றம் வரும், இவ்வளவு நாள் கதவு மூடி இருந்துச்சுன்னா இனிமே கதவு திறக்கும், இவ்வளவு நாள் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னா இனிமே உங்க மதிப்பு புரிய ஆரம்பிக்கும். இந்த கார்டை பார்த்தது எனக்கு ஒரு உணர்வு தாங்க வந்துச்சு. நிறைய பேர் ஒரு விஷயத்தை இழந்ததால என்னோட அதிர்ஷ்டமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை சொல்லுது அது முடிவு கிடையாது, அது அடுத்த நல்ல அத்தியாயத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இடைவெளின்னு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்றது, நீங்க கடந்த ஒரு வருஷமா அனுபவிச்ச கஷ்டம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும், சில பேருக்கு பண வரவு கூடும், சில பேருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும், சில பேருக்கு ஒரு உறவு தெளிவாகும். எது நடந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, வாழ்க்கை இனிமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த கார்டு ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுக்குது. நல்ல நேரம் வரும்போது பழைய காயத்தையும் பழைய மனிதர்களையும் பிடிச்சுக்கிட்டு நிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா கடவுள் ஒரு கதவை திறக்கும் போது பழைய மூடிய கதவையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த புதிய கதவை நாம தவற விட்டுடுவோம். அதனால இந்த மாற்றத்தை மனசார ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு. இது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க, நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்த திருப்போங்க. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு வந்த உடனே எனக்கு ஒரு வார்த்தை தான் மனசுக்குள்ள வந்தது, தாமதங்க ஆனா தோல்வி இல்ல. இந்த ரீடிங்க பாக்குற நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு உணர்வு இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையும் முன்னாடி போயிட்டு இருக்கு, என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் ஒரே இடத்துல நிக்குது அப்படின்னு. பல தடவை நீங்க நினைச்சிருப்பீங்க, உங்களோட வயசுல இருந்தவங்க வீடு கட்டிட்டாங்க, நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீங்க மட்டும் இன்னும் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க. சில நேரம் கடவுள்கிட்ட கூட கோவப்பட்டிருப்பீங்க, நான் யாருக்கும் கெட்டது பண்ணல, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டிருப்பீங்க. இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதுக்கு தான் பதில் சொல்லுது. வாழ்க்கை உங்களை மறக்கலங்க, வாழ்க்கை உங்களை மெதுவா ஆனா உறுதியா முன்னாடி கூட்டிட்டு போயிட்டே தாங்க இருக்கு. இந்த கார்டு சொல்றது, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வீண் போகாது. இன்னைக்கு பலன் தெரியலன்னா நாளைக்கு தெரியும், இந்த மாசம் தெரியலன்னா அடுத்த மாசம் தெரியும், ஆனா உழைப்பு கண்டிப்பா பலன் கொடுக்கும். இன்னொரு விஷயம், இந்த கார்டு ஒரு நிலையான மனிதரையும் காட்டுதுங்க. இந்த ரீடிங்க பாக்குற சில பேருக்கு எதிர்காலத்துல உங்களை மதிக்கிற வார்த்தைகளுக்கு, உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிற, பொறுப்பா இருக்கிற ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காதலா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இல்ல வேலை மூலமா கிடைக்கிற ஒரு நல்ல மனிதரா இருக்கலாம். ஆனா இந்த தடவை வாழ்க்கை உங்களுக்கு தரப்போற உறவு அமைதியை கெடுக்கிற உறவா இருக்காது, அமைதியை தர்ற உறவா இருக்கும். அது நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக்ல கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குங்க. இந்த கார்டு தான் இந்த முழு ரீடிங்கோட முடிவு அழகா சொல்லும். இவ்வளவு நேரம் வந்த எல்லா கார்ட்ஸுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுச்சு, நீங்க இழந்தது வாழ்க்கை அல்ல, இன்னும் பெரிய வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தா என்ன அர்த்தங்க? நிலைத்தன்மை, மரியாதை, பண முன்னேற்றம், குடும்ப அமைதி, மதிப்பு,
இதையெல்லாம் குறிக்கும் இந்த கார்டு. இவ்வளவு நாள் உங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்கலன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை பத்தி பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். இவங்களால முடியாதுன்னு சொன்னவங்க கூட இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களான்னு ஆச்சரியப்படுற நிலைமை வரும். இந்த கார்டு பணத்தை மட்டும் சொல்லல, உங்க மனசுக்கும் ஒரு செல்வந்த நிலை வரப்போகுதுன்னு தாங்க சொல்லுது. அதாவது இன்னொருத்தரால சந்தோஷப்படுற வாழ்க்கை இல்ல, நீங்களே உங்க வாழ்க்கையை ரசிக்கிற நிலை வரப்போகுதுங்க. முழு ரீடிங்கோட ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த 7 கார்ட்ஸையும் ஒன்னா பார்த்தா இந்த ரீடிங் ஒரு பிரிவை பத்தி மட்டும் பேசல, ஒரு நல்ல மனசு எப்படி காயப்பட்டுச்சு, அதே நல்ல மனசு எப்படி மறுபடியும் எழுந்து நிக்க போகுதுன்னு பேசுது. முதல்ல நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எல்லாராலையும் காயப்பட்டீங்க, அதுக்கப்புறம் அமைதியா இருந்தீங்க. இப்போ வாழ்க்கை உங்களை மெதுவா மேல தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க உங்க மதிப்பை குறைக்கல, அவங்க உங்க மதிப்பை புரிஞ்சுக்கல. இந்த ரெண்டும் வேற வேறங்க. இந்த ரீடிங் உங்க வாழ்க்கையோட 1% ஒத்து போயிருந்தா கமெண்ட்ல உங்க ராசியையும் பிறந்த தேதியையும் அதோட நல்ல மனசுக்கு நல்ல காலம் வரும்னு நான் நம்புறேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். இந்த ரீடிங் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். இன்னும் நம்ம குடும்பத்துல சேரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானையும் டச் பண்ணிருங்க. தினமும் மனசு தொடுற ரீடிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி பாத்துடலாமா? ஒரு வயசான சிற்பி இருந்தாருங்க. ஒரு பெரிய கல்ல தினமும் உளியால அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 நாள் 50 நாள் அந்த கல்லுல எந்த மாற்றமும் தெரியல. அத பார்த்த ஒரு சின்ன பையன் கேட்டானா, தாத்தா இவ்வளவு நாள் அடிக்கிறீங்க, கல்லே உடைய மாட்டேங்குது அப்படின்னு. அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், நீ பார்த்தது கடைசி அடி மட்டும்தான், ஆனா அந்த கடைசி அடி வேலை செய்ய அதுக்கு முன்னாடி போட்ட 100 அடியும் காரணம்னு சொன்னாராம். அடுத்த நிமிஷம் அவர் இன்னொரு அடி அடிச்சதும் அந்த பெரிய கல் 2ஆ உடைஞ்சிருச்சு. வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. இன்னைக்கு நீங்க போடுற முயற்சி பலன் தரலன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு கிடைக்கிற வெற்றிக்கு பின்னாடி இன்னைக்கு நீங்க அமைதியா தாங்குற கஷ்டமும் விடாம முயற்சி பண்ற மனசும் தாங்க காரணம். ஒரு நாள் வாழ்க்கை உடையும், நீங்க இல்ல, அந்த நாள் தான் உங்க புதிய அத்தியாயம் ஆரம்பமாகுங்க. இந்த ரீடிங் இன்னைக்கோட முடியுது. நாளைக்கு இன்னொரு புதிய ரீடிங்கோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க மனசை பத்திரமா நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. இது ஜெனரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம்.